நாங்கள் இந்த பிறவியில் செய்ததை அடுத்த பிறவியில் எங்களுக்கு நினைவு இருக்காதே, அதை ஏன் அடுத்த பிறவியில் நாங்கள் அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு சிலர் கேட்குறீங்க. அதாவது நீங்கள் நேற்று சாப்பிட்ட உணவு இன்று உங்களுடைய உடலில் ஊட்டச்சத்தாக மாறியுள்ளது. நீங்கள் நேற்று என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு நினைவு இல்லாதனால அது இன்றைக்கி உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தலையா? சொல்லுங்கள். அதுபோல்தான் கர்மா என்பதும் அது தன்னுடைய இருப்பை நினைவுபடுத்துவதல்ல. உங்களுடைய செயல்கள் அது என்ன மாதிரியான ஆழமான தடத்தை ஏற்படுத்தியது, அந்த ஆழமான தடம் தான் அதனுடைய அடையாளம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குங்க. நினைவு இல்லை அப்படிங்கிறதுனால விளைவுகள் இல்லை அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. கர்மா என்பது நினைவுகளால் அல்ல, அது உங்களுக்குள்ளே இருக்க அந்த தடம் தான் அப்படிங்கிறத சரியாக தெரிஞ்சுக்குங்க. அதாவது கடந்த காலத்தில் நீங்கள் என்ன செய்தீங்க அப்படிங்கிறது இல்லை, நீங்கள் என்ன செய்தீங்க அப்படிங்கிறதுனால அது உங்களுக்குள்ளே என்ன மனிதனாக மாற்றியது அப்படிங்கிறது தான் நீங்கள் விஷயம் அப்படிங்கிறத சரியாக தெரிஞ்சுக்குங்க. அதாவது எப்படி சொல்வது அப்படின்னா, ஒரு இசைக்கலைஞர் ஒரு பாடல் எழுத ஆரம்பிக்கிறார். பல்லவி எழுதுகிறார், சரணம் எழுதுகிறார். அந்த பாடல் முடியவில்லை. அந்த அறையை விட்டு வெளியில் போகிறார். அந்த பாடல் அங்கே தான் இருக்கிறது. திரும்ப அந்த அறைக்குள்ளே வருகிறார். அவர் அந்த அறையில் இல்லை அப்படிங்கிறனால அந்த பாடல் இல்லை என்று சொல்ல முடியுமா? அந்த முடிக்கப்படாத இசை அங்கே தான் இருக்கிறது. அதுபோல்தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் முடிவு பெறாத கர்மாக்கள் உங்களிடம்தான் இருக்கிறது. அந்த முடிவுறாத அந்த கர்ம பயணங்கள் காலம் கடந்தாலும் அது உங்களை விட்டு நீங்காது. அது நிறைவு பெறாத வரை உங்களுடன் தொடர்ந்து பயணித்து கொண்டே தான் இருக்கும் அப்படிங்கிறத சரியாக தெரிஞ்சுக்குங்க. ஆனால் அதுக்காக கர்மாவை பார்த்து பயப்படாதீங்க. அதற்குத்தான், அந்த கர்மாவை அழிப்பதற்குத்தான் அம்மா உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறனே. அந்த கர்ம பயணத்தை ஒன்றுமில்லாமல் செய்யும்போது பிறக்க வேண்டிய நிலை ஏற்படாது. அதுதான் பிறவி இல்லாத நிலை என்பது.